வணக்கம். நம்ம இப்போ பார்க்கறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நம்ம சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு வந்த முதல்ல வந்த 1000 ரூபா நோட்டு. இது வந்து பின்பக்கத்தில் தஞ்சாவூர் கோயில் போட்டிருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட நோட்டு. இது நம்ம வெப்சைட்டு பேங்க் நோட்டு காயின் ஸ்டாம்பு வெப்சைட்டில் இது ஆர்டர் வந்திருக்குது. இது சேலுக்கு இருந்தது. இப்போ ஒரு ஆள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் வீடியோ ஆர்டர் நம்பர் 29082 ராய்ப்பூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது ஆர்டர் ஃபார்ம். இந்த கரன்சி சேன்குப்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேன்குப்தா கவர்னராக இருக்கும்போது வந்தது. அவர் சேன்குப்தா கவர்னராக இருக்கும்போது இந்த ஒரு கரன்சி தான் வந்திருக்குது. ஒரே ஒரு நோட்டில் தான் அவர் கையெழுத்து இருக்குது. வேற எந்த நோட்டும் ஒரு 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா 20 50 100 வரைக்கும் அப்போ பழக்கத்தில் கரன்சிகள் வந்துட்டு இருந்தது. பேங்க் நோட்டுகள் வந்துட்டு இருந்தது. அவர் எதுலேயுமே அவர் டைமில் வெளியிடலை. இந்த ஒரு நோட்டில் தான் அவர் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதை ரொம்ப பக்கத்தில் அவருடைய கையெழுத்தை பார்க்கலாம். எதனால் இவருடைய கையெழுத்து நிறைய கரன்சிகளில் வரல? அவர் 1975 அவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கவர்னராக இருந்தார். 3 மாதம்தான். 19/5/1975 தொடங்கி 19/8/1975 வரைக்கும் தான் அவர் இருந்தார். 3 மாதம் தான் அவர் கவர்னராக இருந்திருக்காரு. அதனால வெளியே பேங்க் நோட்டுகள் எதுவும் வரல. இந்த ஒரு நோட்டு தான் இதுதான் வந்திருக்குது. வேறையும் சில கவர்னர்கள் 3 மாதம் 6 மாதம் இப்படி இருந்திருக்காங்க. வழக்கமாக 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப குறைவான இதில் இருந்ததுனால இவருடைய பேங்க் நோட்டுகள் எதுவும் அதிகமாக வெளியே வரல. நீங்கள் இதை பார்க்கலாம். இதில் நடுவில் முன்பக்கம் கீழ்ப்பாக்கத்தில் நடுவில் 1000 ரூபாய் என்று போட்டிருக்கோம். பின்பக்கம் அது கீழே இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சிம்பிள் புலிப்படமும் அது போட்டிருக்கோம். நடுப்பக்கத்தில் தஞ்சாவூர் கோயில் இது போட்டிருப்பாங்க. தஞ்சாவூர் கோயில், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் படம் போட்டிருப்பாங்க வெளியிடுறதுக்கு. பின்பக்கத்தில் 13 மொழிகளில் இந்தியன் மாநில மொழிகளில் 13 மொழிகளில் 1000 ரூபாய் என்று போட்டிருப்பாங்க. முன்பக்கம் அசோக சக்கரம் போட்டிருப்பாங்க. வாட்டர் மார்க்லையும் அசோக சக்கரம் தான் இருக்கும். செக்யூரிட்டி த்ரெட்டு கிடையாது. இதுக்கு செக்யூரிட்டி த்ரெட்டு ஒரு சிங்கிள் பேப்பரில் இது பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேப்பரில் மட்டும்தான். ஒரு பேப்பரில் பின்பக்கமும் பிரிண்ட் பண்ணனால செக்யூரிட்டி த்ரெட் இல்லை. 2 பேப்பரில் பிரிண்ட் பண்ணி ஒட்டியிருப்பாங்கன்னா செக்யூரிட்டி த்ரெட்டை நடுவில் கொடுத்துருப்பாங்க. அப்படி வரும். அதுக்கப்புறம் தான் வந்தது. இதில் போட்டிருக்காங்க பாம்பே. இது பாம்பேயில் பிரிண்ட் ஆனது. இந்த நோட்டு ரொம்ப மோசமான கண்டிஷன்லாம் வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் போல ரொம்ப யூஸ்டு கண்டிஷனில் அந்த மாதிரி வந்தாச்சுன்னா 10,000 ரூபா ஆகும் இந்த நோட்டு வாங்குறதுக்கு. ரொம்ப மோசமான கண்டிஷன் 10,000 12,000. சில ரொம்ப கொஞ்சம் கிழிஞ்சி போனது இப்படியெல்லாம் இருந்தாலும் 8,000 வரைக்கும் கிடைக்கும் சில சமயத்தில். ஆனால் இது வந்து கண்டிஷன் வெரிஃபைன் கண்டிஷனில் 30% கண்டிஷன் இருக்குது. இதில் வெரிஃபைன் கண்டிஷன் ஆனதில் இது வந்து ஒரு 50,000 50,000 வரைக்கும் போகும். இதை விட பெஸ்ட்டு கண்டிஷன்னா 55-60 சர்டிஃபிகேட்டோடு இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். அவங்க சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்குள்ள சார்ஜ் அதையும் வாங்கி சொல்லியிருப்பாங்க. நல்ல கண்டிஷன் பெஸ்ட்டாக இருக்குது. இதில் கொஞ்சம் பென் வச்சு எழுதியிருக்காங்க. அதனால கொஞ்சம் விலை குறைஞ்சி கிடைக்குது. மற்றபடி இது ரொம்ப யூஸ்டு நம்ம மோசமான கண்டிஷன் 10,000 ரூபா 15,000 ரூபா இப்படி போகும். 20,000 ரூபா இப்படி தான் போகுமே தவிர இது 10,000 8,000 7,000 8,000 10,000 ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் தெரியணும்னா பேங்க் நோட்டு காயின் ஸ்டாம்பு .comல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் விற்கிறதுக்கு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கரன்சிகள் காயின்ஸுகள் எல்லாம். உங்களுக்கு பொது செய்திகள் தெரியணும்னா காயின்ஸ் கிக் சேனலை பாருங்கள். உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். சரி, வணக்கம்.